வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னால் தான் படிக்க முடியல, உன்னை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். நான் படிக்காமலாம் இல்லை சார், நான் படிப்பேன். ஆனால் அவள் ஃபோனே நோண்டக்கூடாது சொல்கிறேன். நான் ஃபோன் பார்த்து எழுதுனாலும் திட்டுறா. உங்கள் அக்கா முகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது டிவியில் வரும், நீங்கள் பாருங்கள். தங்கச்சி நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னப்போ அந்த முகத்தில் சிரிப்பு வந்துச்சுல, அதுதான் உங்கள் அக்கா. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணதுனால நாங்கள் அங்கே எமோஷ்னல் ஆகிட்டோம். ஓகே. அது கொஞ்சம் எங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி நாங்கள் ஆவோம் அப்படின்ட்டு. நல்லா தான் இருந்தது. இங்கே வந்த உடனே எங்கள் அம்மா எல்லாருமே ஏன் அழுதிங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க என்ன. அடுத்தது நல்லா தான் இருந்தது, ஜாலியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படிலாம் பேசியிருக்கவே மாட்டேன், வீட்டில் அமைதியாக தான் இருப்பேன். அங்கே போனோடனே எனக்கு எல்லாரையும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. எல்லாரையும் பார்த்தோன்னே அவங்களெல்லாம் முதல்ல நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ கூட்டமாக. பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தது பேசுறதுக்கு, நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இந்த நீயா ஷோலேயே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி தங்கச்சிக்காக நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி என் படிப்பை விட்டுட்டு நான் போய் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, ஸோ ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் என்னாச்சு? எங்கள் அம்மா வந்து தான் ஒர்க்குக்கு போகிறாங்க, எங்கள் அப்பா போகிறதில்ல, அதனால நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி தங்கச்சி படிக்கணும் அதனால நீ படிப்பண்ணுறதுக்கு அப்புறம் அப்போ எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஆசைன்னு வேற சொல்லியிருக்கீங்க, அப்போ எப்படி இருந்துச்சு? எனக்கு அது ஏற்றுக்க முடியல. நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து படிப்பேன், அவள் வந்து அதை படிக்க மாட்டாள். அவளுக்கு வந்து நம்ம இப்படி பண்ணமே நம்மளுக்கு ஒண்டி கிடைக்கலையே, அவளுக்கு இவ்வளோ கிடைக்குது, அவள் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்க மாட்டேறா அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அது பழகிடுச்சு. இதோட 4 வருஷம் அதாவது பழகிடுச்சு. அப்படி கஷ்டமாக தான் இருக்கு அவள் படிக்காமல் இருக்கிறது. நான் படிக்கிறேன் தான், படிக்காமலாம் இல்லை. அவள் அப்படி சொல்லும் போதே எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. நான் படிக்க மாட்டேன்னே சொல்கிறா. எங்கள் அம்மா தான் இப்போ வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் இவள் போயிருந்தா, இப்போ தான் நின்றுட்டா. வீடு வந்து விற்றுட்டோம், அதனால் இங்கேருந்து போகிற மாரி இருக்கிறதுனால இவ நின்றுட்டா. ஆனால் எங்கள் அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க. இவ வந்து எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கா. எங்கள் அப்பா இல்லாத இடத்த வந்து இவ இது பண்ணுறா. எங்கள் அப்பா இருந்தாலும் பெயிண்ட் வேலை தான், அவர் எப்பயாச்சும் போவார், அப்புறம் கொடுப்பாரு, அந்த மாதிரி தான். அவரும் வர சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் போகுது. கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் நல்லா வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இது தலையெடுத்தேன்னா. நான் போயிருக்கேன் வேலைக்கெல்லாம். அதுல என்ன வேலைக்கு போயிருக்கீங்க? நான் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போயிருக்கேன். ஓகே. அப்புறம் வந்து துணி கடைக்கு போயிருக்கேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வாட்ச் ஷாப் போய் அங்கே ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கோ வேலைக்கு போயிருக்கேன். இவ அதெல்லாம் சொல்ல மாட்டா. ஆனால் நான் வீட்டில் அந்த 6 மாதம் 2 மாதம் வீட்டில் இருக்கும்போது மட்டும் அப்படி சொல்லி குத்தி காமிச்சுனே இருப்பா. இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம்ல, இப்போ அக்கா வந்து வேலைக்கு போகிறா, நம்ம காலேஜ் தானே படிக்கிறோம், காலேஜ் போயிட்டு நம்ம செய்யலாம்ல அப்படின்னு செய்யலாம். நீங்கள் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் சண்டை போட மாட்டேன். அவகிட்ட என்னதான் சொன்னாலும் அவ சட்டை பண்ண மாட்டா. ஓகே. அதுலதான் எனக்கு டென்ஷன் ஆகி நான் கத்துறது சண்டை வருது. அதனாலதான் அதுல ஒரு சந்தோஷமா இருக்கும் அவ கத்துறது இல்லைன்னா. ஆனா இதுதான் நான் கேட்டேன். அவ சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒருத்தவங்க சொல்லிட்டே இருந்தாலும் அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு செய்யணும்னு தோணா நான் செஞ்சிடுவேன். அவ சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால கத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே இருப்பேன் அவ கத்துற இருக்கும். அதுக்கப்புறம் நான் போய் செஞ்சிருவேன். அவங்க அப்படியே கத்திட்டு அதுக்கப்புறம் இது போதும் அப்படின்ட்டு போயிடுவீங்களா? கரெக்டா? ஓகே, நைஸ். அவ கல்யாண பேச்சு எடுத்தாலே எங்க வீட்டுல நான் சில நேரத்துல அழுவ ஆரம்பிச்சிருவேன். எப்படின்னா இவளுக்கே தெரியாது, எங்க அம்மாவுக்கும் தெரியாது. மனசுக்குள்ளே ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போயிடுமே அப்படின்ட்டு. ஆனா இவ அதெல்லாம் இல்ல. அவளுக்கு கல்யாணம் பேச்சு எடுத்தாலே சில நேரத்துல எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா ஓகே அப்படின்னுடுறா. சில நேரத்துல என்ன பண்றாங்கன்னா முடியாது அப்படின்றா. 2 மைண்ட் செட்டா இருக்கா. அதனால நம்ம அதை பத்தி யோசிக்க தெரியல, நம்ம இது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு ட்ரீம் இருக்கும்ல, நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க? நான் வந்து 12th மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. இல்லை, காலேஜ்ல ட்ரீம் இருக்கும்ல, இது நான் காலேஜ் போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி கேங்கோட சுற்றுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பேன். ஸ்கூல்ல நிறைய இடத்துக்கு வெளியெல்லாம் போறா. நான் இவகிட்ட சண்டை போடுவேன், நீ ஒண்டி வெளியெல்லாம் போற, போட்டோ எல்லாம் எடுத்து என்கிட்ட காட்டுவா வேணுமிட்டு. இங்க நான் போயிட்டு வந்தேன், டூருக்கு போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு. ஓகே. எனக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ அப்பா பத்தி சொல்லுங்க. இப்போ அப்பா வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பெயிண்டர் வேலைக்கு போயிருந்தாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இதுவே நல்ல வேலைக்கு போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க? இப்போ வந்து இந்த வீடு நாங்கள் லோன் வாங்கி தான் கட்டியிருக்கோம். அது வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. அவர் கொஞ்சம் வேலைக்கு போயிருந்தானா இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், எங்கள் அம்மாவும் போகிறாங்க. அதை கொஞ்சம் சேர்த்து வச்சு அதை அடைச்சிருக்கலாம்.
இப்போ இந்த வீடு போயிருக்காது, இங்கே இருந்திருப்போம். இல்லை நாங்கள் கடன் வாங்கிருக்கே மாட்டோம். எங்கள் அப்பா நல்ல வேலைக்கு போயிருந்தா. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கூரை வீடு தான் இருந்தது. அவர் என்ன பண்ணாருன்னா எங்ககிட்ட எதுவுமே சொல்லவும் இல்லை, எதுவுமே பண்ணல. அதுக்குள்ளே போய் கடன் வாங்கிட்டாரு. எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. எங்கள் அம்மா கிட்ட எதுவுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அவர் இஷ்டத்துக்கு போய் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதுக்கான வட்டியெல்லாம் கட்டிட்டு தான் இருந்தாங்க. அப்பயும் சரி ஏதாவது வேலை இப்போ நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை. அப்போதான் நாங்கள் சண்டை போட்டு எங்கள் ஆயா ஊருக்கு போயிட்டோம். அப்போ என்ன பண்ணா அவர்கிட்ட இருக்கிறதுக்கும் எல்லாமே செலவாயிட்ட பிறகு எங்களை மறுபேட்டுன்னு வந்துட்டாரு. இங்கே இருக்கிற எல்லாமே பொருளாக தீர்ந்த பிறகு. ஆனால் இன்னும் எங்களை வந்து நான் இட்டுன்னு வரலன்னா நீங்கள் அங்கேயே இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி சொல்லி காட்டுன்னு இருக்காரு. இப்போ எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் இருக்கோம், அதெல்லாம் நடந்திருக்காது. இங்கேருந்து மிஸ் பண்ணுறோம் இங்கேருந்து போகிறது. அது அவருக்கு புரிஞ்சிக்கவே மாட்டாரு. இந்த வீட்டில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போகிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே இந்த வீட்டில் தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே. அது மறக்கவே முடியாது. நாங்கள் சண்டை போட்டது எல்லா இடமும் ஞாபகம் இருக்கு. ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா உங்க இருக்கேன். பேரு சொல்லிடுங்க. என் பேர் சரஸ்வதி. ஓகே. அவர் பேர் வீரமணி. ஓகே. பிள்ளைங்க 2 பேர். கஷ்டம்னா எனக்கு வந்து கொரோனா டைமில் எனக்கும் வேலை இல்லாத போயிடுச்சு. அவர் ஆல்ரெடி வேலைக்கு போக மாட்டாங்க. நான் என்னுடைய வருமானம் மட்டும்தான். ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஹாஸ்டலில் எல்லாமே வெக்கேட் பண்ணிட்டு பிள்ளைங்க போனதுனால க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. 1 மந்த்து போக வேண்டியது 15 நாள் தான் போகணும். அப்போ பாதி சம்பளம் தான் எனக்கு வந்தது. இவ்வளோ அப்போ அந்த சமயம் காலேஜையும் சேர்க்க முடியல, எல்லாருமே வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு எனக்கு. அதனால ரொம்ப அப்போ கஷ்டப்பட்டோம் நாங்கள். இருந்தாலும் இவங்க கல்யாணம் பண்ணி நான் இங்கே வந்ததுலேருந்தே என்னோடைய இது மட்டும்தான். அதனால என்னோட வருமானம் வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நாங்கள் அம்மாவை வந்து உழைக்கிறத பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது உங்களுக்கு? அவங்க வளர்ந்ததுலேருந்து நீங்கள் உழைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்றது எப்படி இருக்குது? இங்கே அம்மா வீட்டில் இருக்கும்போதும் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம். அங்கேருந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்துட்டு வரதுக்கு இங்கே வந்து 1 மாதம் இருந்திருப்பேன். அதுக்கப்புறமேட்டு சூழ்நிலை வந்து இவரை பார்த்த உடனே வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்தாச்சு. வேலைக்கு போகல. அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஆய வச்சு அவங்கள பார்த்துக்கிறோம், போகணும். மாமனார் மாமியார் எல்லாருமே அதாவது நிறைய மிஸ் பண்ணுவேன். வேலைக்கு போயிட்டோம்னா சாயங்காலம் தான் வருவேன். காலையில் போனோம்னா சாயங்காலம் தான் வருவேன். பிள்ளைங்க கூட நிறைய நேரம் இருக்க முடியாது. ஏன்னா நான் ரெகுலராகவே லீவுன்றது எடுக்க மாட்டேன். அதனால் லீவுன்றது எடுக்க மாட்டேன். பிள்ளைங்க கூடவும் நிறைய நேரம் இருக்க மாட்டேன். அப்படியே இருந்தாலும் பர்மிஷன் போட்டுட்டு ஏதோ ஒரு விசேஷன்னும் போது ஒரு 1 hour 2 hour அப்படி இருப்பேன். மற்ற நேரத்தில் திருப்பியும் வேலைக்கு போயிடுவேன். இப்போ கூட வேலைக்கு போகணும் அந்த சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறேன். என் மீட்டிங்கும் போய் அட்டன் பண்ணிட்டு வரணும் காலேஜுக்கு. அதனால் லீவ் நிறைய எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப இது பண்ணுவாங்க, சப்போர்ட்டிங் இருப்பாங்க. அதனால நான் லீவ் எடுக்க மாட்டேன். ஓகே. இவங்களை மிஸ் பண்ணுறது தான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஓகே. அவங்க வந்து எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து அவங்க ஒரு நாள் கூட லீவ் போட்டதே இல்லை. என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் இல்லை. எங்கள் கூட இருக்கணும். நாங்கள் இப்போ அந்த வீட்டுக்கு போகிறதுனால அங்கேருந்தும் வரணும் ஒர்க்குக்கு. 2 hours 3 hours அங்கேருந்து வரணும். அங்கேயும் வேலை கிடைக்குமான்னு தெரில. அங்கேருந்து தான் இங்கே வரணும். கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு மேலேயாச்சும் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு பிறந்தோடனே லைக் 2 பேருமே பொன் குழந்தைங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போது ஆம்பளை பசங்களோட பொன் குழந்தைனா இன்னும் கொஞ்சம் நம்ம நிறையா ஓடணும் அப்படின்ட்டு இருக்கோம்ல. இல்லை, எனக்கு பெண் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். 2வது செகண்ட் பேபிக்கு கூட நான் பெண் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டு சாமிக்கிட்டெல்லாம் இது பண்ணிட்டு போனேன். எனக்கு பெண் பிள்ளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஆண் பிள்ளைங்கன்றது பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு பெண் பிள்ளைங்கன்னா பிடிக்கும். அதனால் இவங்களுக்கு நிறைய இது பண்ண முடியல. நம்ம நினச்சா மாதிரி பிறந்திருக்கிறாங்க, இவங்க கூட இருக்க முடியலன்றது தான் எனக்கு வருது. இப்போ வர வருமானம்லாம் ஓகேவா? ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வருமானம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் 2 பேர் தான் சம்பாதிக்கிறீங்க. எப்படி இருக்கு? அந்த வருமானத்துக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்குவேன் நான். ரொம்பலாம் இது பண்ண மாட்டேன். என் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வளர்ந்துக்குவேன். யார்கிட்டையும் போய் கடன் வாங்க மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்குவேன். பிள்ளைங்களுக்கு தேவையானதும் பண்ணிவிடுவேன். இந்த வீடை விற்றுட்டு தான் அந்த வீடு கட்டுறீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த வீட்டுக்கு கடன் வாங்கினதுனால தான் இந்த வீடு சேல்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. முழுகிடுச்சு. வட்டிக்கு மேலே வட்டி போட்டு கேஷ் நாங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சின்ட்டு கொடுத்துட்டோம். அது சுத்தமாக வந்து 15 லட்சத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. என்னால் கொடுக்க முடியல. அதனால் இந்த இடத்த கொடுத்துட்டோம். ஓகே. கொடுத்துட்டு அங்கே போகிறீங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படி இருக்கணும்னு, எப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது? பாசத்துலலாம் குறை கிடையாது. ஏன்னா எங்கள் 3 பேர் மேலே நல்லா பாசமாக இருப்பார். வேலை பிரச்சனை தான். வேலைக்கு மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து போயிருந்தாருன்னா இப்போ எங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்காது. இதுக்கப்புறமும் இதெல்லாம் பார்த்து
பாப்பா கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போனாருன்னா நல்லாயிருக்கும் எனக்கு. இப்போ உங்கள் எல்லா லைஃப்மே லைக் உங்கள் 3 பேர் லைஃப்லையுமே இது வந்து சரியாக இருந்ததுன்னா இனிமேல் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இதுக்கு மேலேன்னா எனக்கு இந்த வீடு ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இங்கே இருந்திருந்தா நாங்கள் இன்னும் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்போம். நீங்கள் 2 பேரில் யார் வந்து அதிகமாக சண்டை போடுவா? அவங்க 2 பேரும் சொல்லிக்கல, நீங்கள் சொல்லுங்கள். அவள் தான் சண்டை போடுவாள். அவங்க தான் சண்டை போடுவாங்க, இவங்க வந்து பாசமாக இருப்பாங்க. ஆமாம். ஓகே ஓகே. யார் படிப்பா நல்லா? அவள் படிப்பா. ஓகே. அவங்க வந்து நீங்கள் வந்து 12th ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க காலேஜ் படிக்கிறதுல. அப்போது உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல, புள்ள படிக்க நினைக்குது ஆனால் நம்ம வந்து வேணான்னு சொல்கிறோம். அது எப்படி இருந்துச்சு? நான் வேண்டான்லாம் சொல்லலைம்மா. படிக்க முடியலன்ற சூழ்நிலை வந்து எனக்கு கொரோனா டைம். ஓகே. அப்போ வந்து எனக்கு யாரை கேட்டு சேர்க்கணும் போகணுன்ற அளவுக்கு எனக்கு தெரியல. அதனால இப்போ வந்து இவளை வந்து சேர்த்தேன்னா நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து தான் அவங்க ட்ரை பண்ணி தான் இவளையும் நான் சேர்த்தேன். ஓகே. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. வேலை உண்டு வீடு உண்டு அப்படி தான் இருந்தேன் நான். எனக்கு என்னன்னா அந்த கொரோனா டைம் இல்லைன்னா நான் கொஞ்சம் யார்ட்டாவது கேஷ்லாம் கடன் வாங்கியாவது நான் சேர்த்து இருந்திருப்பேன். அப்போ எனக்கு வேலையும் இல்லை, அவரும் வந்து வேலைக்கு போகாதனால தான் அவளை சேர்க்க முடியல. ஓகே. அதுதான் பிரச்சனை. இப்போ அவங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஃபியூச்சரில் நீங்கள் வந்து படிக்க வைப்பீங்களா? நான் இப்போ இவளை சேர்க்கும் போது கூட ஃபார்ம் வாங்கி வரேன். ஏன்னா இவளை எடுத்துமே சேர்க்குறோம்ல, அப்போ அவ மனசு கஷ்டப்படும். அதனால நான் ஃபார்ம் வாங்கிட்டு வரேன், நீ படி. இல்லை இது வீட்டில் இருந்தே படிக்க சொல்கிறாங்களா அந்த மாதிரிலாம் கூட படிக்கலாம். வருஷம் 3 வருஷம் தான் ஆயிருக்கு, அதனால யோசனை பண்ணாத, நான் படிக்க வைக்கிறேன்னு. இல்லை நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், அதனால நான் வேலைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தான் படிக்க விருப்பம் இருக்குல்ல, அப்போ படிக்கலாம்ல. என்னாச்சு? ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சுன்ட்டு காலேஜில் கூட சொன்னாங்க. வீட்டிலேருந்து கரண்ட் வாங்க படிக்கலாம், இப்போ வந்து காலேஜ் வந்துலாம் படிக்க முடியாதுன்ட்டாங்க. வந்து நான் தெளிவாகவும் கேட்டேன், அந்த மாதிரி படிக்க தந்தாலும் சொல்லு, நான் சேர்த்து விடுறேன், யாரையாவது கேட்டு கூட நான் சேர்த்து விடுறேன், தங்கச்சியை படிக்க வைக்கிறேன், நாளைக்கு இவங்க ஃபியூச்சர்னு வரும்போது என்னை கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு கூட கேட்டேன். இல்லை பரவாயில்ல அவள் படிக்கட்டும், நான் ஒர்க்குக்கே போகிறேன் அப்படின்ட்டேன். உங்களுக்கு ஃபியூச்சர் நினச்சி என்ன பயமாக இருக்குது? இப்போ நம்மளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வேணும், அது என்கிட்ட இல்லை. இப்போ டைலரிங் இது கற்றுக்கலான்னு இருக்கேன், அதை வச்சு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. அதான். நீங்கள் 2 பேரும் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தாலே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே. சண்டை போடாமல் இருந்தாலே சந்தோஷம். நீங்கள்? நான் நல்லா பார்த்துக்கணும். அவங்க வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ணாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க மிஸ் பண்ணுறாங்களா சொல்லிட்டு கேட்டு அதை செய்வேன் நான். எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க? லைக் இவர் பெயிண்டர்னு தெரியும், வருமானம் அவ்வளோவா இல்லை இல்லை இவர் பெயிண்டர்லாம் சொல்லலை, லிஃப்ட் மேனாக இருந்தாங்க அப்படின்னு தான் அத்தை சொன்னாங்க. ஓகே. லிஃப்ட் மேனு விப்ரோ கம்பெனியில் லிஃப்ட் மேனாக இருக்காரு அப்படின்னு தான் வீட்டில் அந்த ஐடி கார்டெல்லாம் காமிச்சு சொன்னாங்க. அதை வச்சு தான் அங்கே வந்து எங்கள் வீட்டாண்டெல்லாம் அப்போல்லாம் வந்து விப்ரோ கம்பெனிலாம் ஃபேமஸில் 22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவோம். அதனால் தாராளமாக கொடுக்கலாம், இங்கே இவ கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறா, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்றதுனால அதை வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கம்பெனிக்கு ஒரு 3 மாதம் தான் போனாங்க. அது கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்ட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க, இங்கே வந்துட்டு அது இல்லைன்றப்போ எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரே மாதத்துலேயே நான் வேலைக்கு போகிற சூழ்நிலை வந்துருச்சு. ஓகே. அதனால் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு, அங்கேயும் வேலைக்கு போகணும் இங்கேயும் வேலைக்கு போகணும் அப்படின்ற தாட் மனசுக்குள்ளே வந்துடுச்சு. அப்படி அதுலேருந்து அப்படியே தான் ஓடிட்டுருக்கு, வேலைக்கு போகணும் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கிறேன். ஓகே. இப்போ வந்து உங்கள் பசங்க எப்படி இருந்தால் நீங்கள் வந்து வேலைக்கு போக ஸ்டாப் பண்ணுவீங்க? எப்படி இருக்கணும்னா இன்னும் இருக்குது, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு வேலைக்கு போகிறது தான் நீடிக்குமே தவிர அது ஸ்டாப் ஆகாது. என்ன ஒன்று பெரியவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க வரவங்க எப்படி இருப்பாங்க, அதை வச்சு எனக்கு கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கலாம். ஏன்னா சின்னவளையும் எங்களையும் பார்த்துக்கலாம், அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. இவளையும் கொஞ்சம் பார்த்துப்பாங்கல்ல.